வணக்கம் நண்பர்களே. நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவோட அடுத்த வீடியோ, ரெண்டாவது பார்ட்டு. போன டைம் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபயர் ஃபால்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்ததை பார்த்தோம். அந்த ஆம்பிளிஃபயரை இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 6 சேனலில் ஒரு ஐசி ஃபால்ட்டு, அது இந்த ஐசி தான். இது மோனோ போர்டு ஃபுல்லாக செட்டாக வாங்கி மாற்றியாச்சு. அடுத்தது அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஐசியும் ஃபால்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு தான் இருக்குது, மோனோ போர்டு இல்லை. அதனால் ஸ்டீரியோவை மோனோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டோம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு ஐசி தான். பஸ்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுனால 24 வோல்ட்டு. எல்லாமே STK 4392 ஐசி யூஸ் பண்ணியிருக்குது. 1 2 3 4 5 6 சேனலுக்கு யூஸ் பண்ணிக்குது. 6 பாக்ஸ் போடுற மாதிரி 8 இன்ச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா சரவுண்டு பார்த்தீங்கன்னா 4392 தான் சரவுண்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்குது STKல. இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐசி மாற்றிருக்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா UD பிராண்டில் சரவுண்ட் போர்டு 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய UD பிராண்டில் சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சரவுண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுபோக இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது இந்த கண்ட்ரோல் நாப், கண்ட்ரோல் மட்டும் 2 மாற்றிருக்கிறோம். நாப் நம்மகிட்ட இருந்ததே போட்டுருக்குது. ஓகே நண்பர்களே. அதுபோக ஸ்பீக்கர் பின்னு, 4 லைன் பின்னு, அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆம்பிளிஃபயர் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். பழசாக இருந்தாலும் சிறந்த முறையில் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.